ஒரு 35,000ல வந்து பிசி பில்ட் வந்து பண்ண போறோம். வித் i3 9th ஜென் ப்ராசஸர் அண்ட் வந்து ஒரு 27 இன்ச் சாம்சங் மானிட்டர். எல்லாமே வந்து பிராண்டட் நியூ ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு டெல்லோடைய மவுஸ் அண்ட் டெல்லோடைய கீபோர்ட் வித் 3 இயர்ஸ் வாரண்டியோட வந்துரும். நியூ திங். அண்ட் ஒரு 150 எம்பிபிஎஸ் டிபி லிங்க் வைஃபை அடாப்டரும் வந்துரும். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பிராண்டட் அடாப்டர் தான். நல்லாருக்கும் யூஸ் பண்றதுக்கு. அண்ட் ஒரு 250 ஜிபி க்ரூசியல் எஸ்எஸ்டி M.2 i3 9th ஜெனரேஷன் ப்ராசஸர் வித் MSI போர்ட். ஸோ இது ஒரு கேமிங் மதர் போர்ட். அண்ட் அண்ட் நம்ம நார்மல் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணாம ஒரு கேமிங் எஸ்எம்பிஎஸ் வந்து யூஸ் பண்ண போறோம் பிளாக் தீம்ல. வித் 8 ஜிபி க்ரூசியல் DDR4 RAM. ஃபர்ஸ்ட் போர்டை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். எல்லாமே வந்து நியூ தான், பிராண்டட். இப்போ தான் நம்ம வந்து சீலே ஓப்பன் பண்ணுறோம். நமக்கு போர்ட் கூட வந்து ஒரு யூசர் மேனுவல் அண்ட் பேக் சைடில் போடுற கேடி அண்ட் SATA அடாப்டர்ஸ் வருது. அண்ட் வந்து ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து ஒரு சிடி டிரைவும் வருது. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடியோ போர்ட்ஸ் அண்ட் USB 2.0 அண்ட் 3.0 போர்ட்ஸ், HDMI போர்ட்ஸ் அண்ட் VGA போர்ட்ஸ் எல்லாமே நமக்கு இதில் வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 2 ஸ்லாட் ஆஃப் DDR4 ரேம்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஒரு ஸ்லாட்டில் மட்டும்தான் வந்து இப்போ 8 ஜிபி போட போகிறோம். இன் ஃபியூச்சரில் கஸ்டமர் வேணும்னு நினச்சாங்க அப்படின்னா இன்னொரு 8 வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் நமக்கு ஒரு கிராஃபிக்ஸ் ஸ்லாட் இருக்குது, M.2 ஸ்லாட் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராசஸர் வந்து போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் தெர்மல் பேஸ்ட்டை போட்டு CPU கூலிங் ஃபேனை வந்து கனெக்ட் பண்ணிப்போம். அண்ட் பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேம் அண்ட் SSD இன்ஸ்டால் பண்ணிடலாம். தென் SSD அண்ட் ரேம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து அசம்பிள் பண்ணிட்டோம். அண்ட் கேபிளிங் வந்து அழகாக டேக் போட்டுக்கலாம். அப்புறம் ஸோ இது ஒரு நல்ல டிசைன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பவர் கனெக்ட் பண்ணதும் நமக்கு பவர் வந்து ஆன் ஆனதும் எஸ்எம்பிஎஸோட ஃபேன் வந்து ஸ்பின் ஆகும். அந்த ஃபேன் அண்ட் CPU வந்து அந்த ஏரையும் வந்து எக்ஸிட் பண்ணும். கீழே நமக்கு ஏர் வென்ட் இருக்கு. அண்ட் இந்த ஃபேனும் வந்து நமக்கு வந்து உள்ள வர இந்த சர்க்குலேஷன் ஏரை வந்து வென்ட் பண்ணும். ஸோ வந்து இது ஒரு நல்ல ஒரு ஏரோ டைனாமிக்கான டிசைன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து OS போட போகிறோம் இந்த பேசிக்கு. அண்ட் இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோ தெரிஞ்சதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பிசி பில்ட்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.